ஓ ஆன்மீக பெரியவர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த குழுவின் தொடர் சிந்தனையில் குரு சீடர் என்ற தலைப்பில் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வழியில் இன்று மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார் இருவரை சிந்திக்க உள்ளோம். சிந்தனையை தொடர்வதற்கு முன் நம்முடைய குழு உறுப்பினர் திலகவதி அம்மையார் அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். குரு சீடர் சீரியல்ல என்ன குருவான மகா பெரியவரை பற்றி ஆரம்பிக்கலாமா சார்? அவன் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். தயவுசெய்து எல்லோருமே அவங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर भजाम्यहम् हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर नमाम्यहम् சங்கடம் நீக்கிட மங்களம் தங்கிட கங்கரன் சந்நிதி சென்றடைவோம் சந்திரசேகர இந்திர சரஸ்வதி சத்குரு திருவடி சரண் புகுவோம் காஞ்சி நாடியே வாஞ்சையோடு வந்து கடுமினை ஒழியவே வேண்டிடுவோம் காத்து ரட்சிக்கும் காமாட்சி ரூபனை கண்டுளம் தனி களிப்புறுவோம் ஏக்கம் பல சுமந்து ஊக்கம் அதை இழந்து காக்கும் சிவன் கருணை தேடி வந்தோம் ஏகாம்பிரநாதன் ஏழை பங்காளனை எங்கள் பெரியவாளை கண்டு கொண்டோம் வாழ்க்கை சூழல் தனில் வசமாய் மாட்டிக்கொண்டு பாழ்கதியில் நிலை குலைந்து வந்தோம் ஊழ்வினை ஒழித்திடும் உத்தம குரு பதம் மூழ்காதெம்மை மீட்க கண்டோம் நானிலம் எங்கிலும் நடந்து அருள் பொழிந்த மாண்பினை எண்ணியே மகிழ்ந்திடுவோம் வானுரை தேவரும் வந்து வணங்கிடும் நாதனின் திருவடி நாடிடுவோம் கலைகளின் கருவென கலவையின் குருவென கண்டு நிதம் நாம் கை தொழுவோம் கவலைகள் போக்கிடும் காஞ்சி பெரியவரை கண் குளிர கண்டு வணங்கிடுவோம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பஜாம்யகம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நமாம்யகம் சந்திரசேகர சுவாமிக்கு ஜெய். மகா பெரியவா திருவடிகளே சரணம். நன்றி சார். நன்றி நன்றி. மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். நடுநாட்டிலே திருத்துறையூர் என்று ஒரு தலம். அதிலே ஆதிசைவ பிராமணர் குலத்திலே ஒரு சகல ஆகம பண்டிதர் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியவில்லை. எல்லா
சகல விதமான ஆகமங்களிலும் நுட்பமான அறிவு உடையவராக இருந்ததனால் அவரை அந்த துறையூரில் இருந்த மக்கள் அனைவரும் மற்றோரும் ஆகம பண்டிதர், சகல ஆகம பண்டிதர் என்றே அழைத்து அவருடைய பெயராகவே அது ஆகிவிட்டது. இந்த சகல ஆகம பண்டிதர் என்ன செய்வார்னா, சைவ சமயத்தை பரப்புவதற்காக, அதனுடைய கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக சகல ஆகமங்களையும் ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஊர் ஊராக செல்வார். சிதம்பரம், திருவண்ணாமலை, அது மாத்திரமல்ல காசி, நேபாளம் என்று இந்தியாவினுடைய பல இடங்களுக்கு சென்று, ஏன்னா அவர் சமஸ்கிருதத்திலும் பெரும் பண்டிதர், தமிழிலும் பண்டிதர், பல இடங்களுக்கும் சென்று தருக்க முறையிலே எவரையும் தன் கீழ் அடக்கி சைவ மதத்தை ஸ்தாபித்த வண்ணம் இருந்தார், பரப்பிய வண்ணம் இருந்தார். அப்படி சைவ மதத்தின் கொள்கைகளையும் ஆகமங்களினுடைய கொள்கைகளையும் அவர் பரப்பிக் கொண்டிருந்த சமயத்திலே அவருடைய அருள் உபதேசத்தை கேட்டு அதை கடைபிடித்து சைவ நெறியில் ஒழுக விருப்பமுடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆகம விதிப்படி தீட்சை புரிந்து அவர்களுடைய மும்மல அழுக்கை போக்குவர். அவர்களை தன்னுடைய மாணாக்கர்களாகவும் ஏற்றுக்கொள்வார். இப்படி இவருடைய மாணாக்கர்கள் பலருள் திரு பெண்ணாகடத்தில் வசித்த பரம்பர சைவ வேளாளர் குல திலகராகிய அச்சுத கலப்பாளரும் ஒருவர். இந்த பெண்ணாகடம் என்பது இறைவன் சுயமாக எழுந்தருளிய கோயில்களிலே மிக முக்கியமானது. இதற்கு பல பெயர்கள் உண்டு. சோலைகள் நிறைந்த இவ்வூரிலே இந்த சுயம்பு லிங்கத்தை கண்டு அதிசயித்து பூஜை செய்வதற்காக தேவ கன்னிகைகள் வந்து, தேவேந்திரனால் அனுப்பப்பட்ட தேவ கன்னிகைகள் வந்து பூஜை செய்த இன்பத்திலே அவர்கள் இங்கேயே தங்கியிருக்க, பின்பு தேவேந்திரன் அந்த காமதேனு அல்லது காராம்பசுவை அனுப்ப, அதுவும் இங்கே வந்து அந்த லிங்கத்திற்கு பாலை பொழிந்த வண்ணம் இங்கே தங்கிவிட, அவன் தன்னுடைய ஐராவதத்தை அனுப்ப, அந்த அந்த ஐராவதமும் சூரிய ஒளியில் இந்த சிவலிங்கம் வெயிலில் இருக்கின்றதே என்று அதன் அருகில் நின்று நிழலை தந்த வண்ணம் அந்த யானையும் அங்கே தங்கிவிட, தேவேந்திரன் தானே நேராக வந்து உண்மையை அறிந்து சிவலிங்கத்தை பூஜை செய்ததால் இந்த ஊருக்கு பெண் கடம், பெண் பசு யானை, பெண்ணா கடம் என்ற ஒரு பெயரும், மகேந்திரபுரம் என்ற ஒரு பெயரும், யானை வழிபட்டதால் கடந்த என்ற ஒரு பெயரும், அந்த யானையினுடைய வடிவிலே கோயிலினுடைய உள் விமானம் அமைக்கப்பட்டதால் அந்த கோயிலுக்கு தூங்கானை மடம் என்றும் பல பெயர்கள் உண்டு. அந்தணர்கள் அதிகம் வசிக்கின்ற பதியாக இருந்தபடியால் தில்லை 3000 கடந்தை 6000 என்ற ஒரு தமிழ் மொழியும் இவ்வூரை பற்றி உள்ளது. ஞான சம்பந்தரனுடைய தேவாரத்திலேயே அதை குறிக்கின்றார். ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய. இந்த பிணி பிறவி எல்லாம் இருக்கின்ற வாழ்க்கை ஒழிய வேண்டும் என்றால் தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம் அடிகளடி நிழல் கீழ் ஆளாம் வண்ணம் கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கும் எழு மனைகள் தோறும் மறையின் ஒளினா வேதங்களினுடைய ஒளி எல்லா வீடுகளிலும் மனைகள் தோறும் மறையின் ஒளி தொடங்கும் கடந்தை தடம் கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமீன்களே என்பது ஞானசம்பந்தருடைய திருப்பாடல்.
63 நாயன்மார்களிலே கலிக்கம்பர் அவதரித்த தலம். நாவுக்கரசரும் வந்து பாடி இடபக்குறியும் சூளக்குறியும் உடலிலேயே பொருத்தப்பட்டு சென்ற இடம். இப்படி இந்த புகழ் வாய்ந்த இந்த பெண்ணாடம் நகரிலே தான் சகல ஆகம பண்டிதருடைய ஒரு சீடர் அச்சுத கலப்பாளர் இருந்தார். அச்சுத கலப்பாளர் ஒரு சிற்றரசர், இல்லை என்றால் ஒரு பெரிய படைகள் வைத்திருக்கின்ற அளவுக்கு தகுதியுடைய ஒரு பூபதி. இவர் சிவபெருமானிடத்திலும் சிவனடியார்களிடத்திலும் சிறந்த பக்தி அன்பும் வைத்திருந்தார். கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் மிக்குடையவராக இருந்தும் ஒரு குறை இவருக்கு என்னவென்றால் மகப்பேறு இல்லை, குழந்தை பேறு இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய குலகுருவாகிய சகல ஆகம பண்டிதரை துறையூருக்கு சென்று என்ன செய்யலாம் என்று கேட்கின்றார். என்னுடைய குறையை எப்படி நான் தீர்வு தெரிந்து கொள்வது என்று கேட்கின்றார். வடமொழியிலும் தமிழிலும் மிகுந்த பாண்டியத்துவமுடைய நம்முடைய சகல ஆகம பண்டிதர் தேவார திருமுறையை மலரிட்டு வணங்கி அதனிடத்தில் திருக்கயிறு சாத்தும்படி கூறுகின்றார். அக்காலத்திலே ஒரு பழக்கம், நமக்கு ஏதேனும் ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்றால் திருக்கயிறு சாற்றும் பழக்கம் என்று ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், ஒரு 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 நூலை எடுத்து ஒரு ஓலைச்சுவடியில் இருக்கின்றதிலேயோ ஒரு புத்தகத்திலேயோ அதை கண்களை மூடிக்கொண்டு அதை உள்ளே வைப்பார்கள். அது எந்த பக்கத்திலே சென்று அமர்கின்றதோ அந்த பக்கத்திலே இருக்கின்ற ஒரு வார்த்தை அல்லது ஒரு பாட்டு அல்லது ஒரு பொருள் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்கும். சிறந்த அறிவுடைய அறிஞர்கள் அதை படித்துவிட்டு அதை என்ன சொல்கின்றது என்று சொல்ல அதன்படி செய்தால் பிரச்சனைகள் தீரும் என்பது ஒரு நம்பிக்கை. இவர் சகல ஆகம பண்டிதர் எல்லா ஆகமங்களையும் படித்து நாடெல்லாம் சென்று அதை விளக்கி மதத்தை பரப்பி கொண்டிருந்தாலும் இந்த குழந்தை இல்லை என்ற பிரச்சனைக்கு தேவாரங்கள் பாடப்பட்ட ஒரு எழுதப்பட்ட நூலை எடுத்து அந்த நூலிலே திருக்கயிறிட்டு பார்ப்போம் என்று சொல்கின்றார். அவர் அந்த தமிழிலும் தேவாரத்திலும் மேலும் இருக்கின்ற மிகுந்த நம்பிக்கையை காட்டுகின்றது. அப்படி தேவார திருமுறையை மலரிட்டு வணங்குவது முறைப்படி இவர் அந்த 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 தேவாரம் எழுதப்பட்ட அந்த சுவடிகளை 8 உறுப்புகளும் தரையில் பட வணங்கி அச்சுத கலப்பாளர் சிவபெருமானை துதித்து திருமறைக்கண் கயிறு சாத்தின பொழுது ஞான சம்பந்தர் பாடிய திருவெண்காட்டு பதிகத்தில் 2வது பாட்டு கிடைத்தது. அந்த பாடல் பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையனோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர் ஐயுறவு வேண்டாம் ஒன்றும் வேயன தோல் உமைபங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. ரொம்ப தெளிவாக அந்த பாடலிலே பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர், பிள்ளையோடு இருக்கின்ற வரத்தை வாழ்கின்ற வாழ்க்கையை நீ பெறுவாய், அந்த வரத்தை நீ பெறுவாய், சந்தேகமே வேண்டாம், ஐயுற வேண்டாம், ஒரு சந்தேகமும் வேண்டாம், ஒன்றும் ஐயுறவு வேண்டாம். என்ன செய்யணும் அதுக்கு? வேயன தோல் உமை பங்கன், வேயன தோல்னா மூங்கில் போல தோள்களை உடைய, உமையை ஒரு பாகமாக உடைய உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர், திருவெண்காட்டு கோயிலிலே இருக்கின்ற முக்குள நீர். அந்த காலத்துல பாருங்க, கோயில்ல ஒரு குளம் 2 குளம் இருக்காது, பெரும்பாலும் கோயில்களில் முக்குளங்கள் இருக்கும், வெவ்வேறு பெயர் வைத்திருப்பார்கள். இந்த திருவெண்காட்டு குளத்திலே கோயில் இருக்கின்ற குளத்திலே முக்குளம் என்பது சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். இந்த 3 முக்குள நீர்களிலும்
தோய்ந்து நீராடினால் தோய் வினையார் நீராடுகின்றவர்களுக்கு அவர் தம்மை தோயாவாம் தீவினையே, அவர்களுக்கு இருக்கின்ற தீவினைகள் எல்லாம் நீங்க பெற்று தீவினைகள் நீங்க பெற்றதுனாலே பிள்ளை பேறு உண்டாகும். ஒன்றும் ஐயுறவு வேண்டாம் என்று அந்த அந்த பாடலின் பொருளை சகல ஆகம பண்டிதர் அச்சுத கலப்பாளருக்கு சொல்லி நீங்களும் உங்களுடைய மனைவியாரும் அங்கே சென்று இறைவனை முக்குல தீர்த்தத்திலே நீராடி இறைவனை வழிபட்டு தவம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும், ஐயுறவு வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகின்றார். அதெல்லாம் அங்கே அக்காலங்களிலே இறைவனை வழிபடுகின்ற முறை. கோயிலுக்கு சென்றால் முதலில் அந்த முக்குல நீர்களிலே நாம் குளிக்க வேண்டும். இப்ப குளம் இல்லை என்பதனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, அந்த 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 பேர் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அச்சுத கலப்பாளரும் மனம் தேறி தன் மனைவியுடன் குலகுருவினுடைய ஆணையின்படி திருவெண்காட்டிற்கு சென்று அங்கே இருக்கின்ற சிவனுக்கு பெயர் சோதேரனேஸ்வரர், அம்மையினுடைய பெயர் பிரம்ம வித்யா நாயகி. அவர் அங்கு சென்று முக்குளங்களிலும் நீராடி தினமும் மெய்யன்புடன் இறைவனை வழிபட்டு வந்தனர். அச்சமயம் இறைவன் அவர்களுடைய கனவிலே தோன்றி மெய்யன்போடு நம்பிக்கையோடும் தேவாரத்தை ஓதுவார்களுக்கு அது எல்லா பேறுகளையும் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கை கொண்டு அந்த திருப்பதிகத்தில் சொல்லப்பட்டதையே, ஞானசம்பந்தரின் திருப்பதிகத்தில் சொல்லப்பட்டதையே நம்பி இங்கு வந்து என்னை வழிபடுகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல மகன் கிடைப்பான். ஞானசம்பந்தருடைய திருப்பாட்டின் மூலம் இங்கு வந்ததினாலே ஞானசம்பந்தரை போலவே ஒருவன் அவனுடைய திருப்பதிகங்களை எல்லாம் விளக்கி சைவ சமயத்தையும் விளக்க நிறுவ வல்ல ஒரு தவ புதல்வனை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி மறைந்தார். அச்சுத கலப்பாளருக்கும் அவருடைய மனைவிக்கும் பெருமகிழ்ச்சி. குழந்தை மாத்திரம் கிடைக்க போறதில்லை, ஞான சம்பந்தனை போலவே ஒருவன் கிடைக்கப் போகின்றான். அவனும் ஞானசம்பந்தன் எழுதிய பாடல்களை மேலும் புகழ்படுத்தி விரிவுபடுத்தி விளக்குவதற்கும் மதத்திற்கு தொண்டு செய்யவுக்கும் வரப்போகின்றன என்று அவர்களுக்கு சொல்லொன்னா இன்பம். 10 மாதங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு திருவெண்காட்டு இறைவனுடைய அருளால் பிறந்ததால் திருவெண்காடார் என்ற பெயரும், அந்த இறைவனுடைய பெயர் சுவேதாரண்ய ஈஸ்வரல் என்றதால் சுவேதாரண்ய பெருமாள் என்ற ஒரு பெயரும் அந்த குழந்தைக்கு இட்டனர். ரெண்டுமே நிலைக்க போறது கிடையாது. பின்பு திரும்பியும் தங்களுடைய வசிக்கின்ற ஊராகிய திருப்பெண்ணாகடத்தை அடைந்தனர். இது அவர் பிறக்கின்ற வரை இருக்கின்ற ஒரு சரித்திர குறிப்பு. ஆனால் இதிலே ஒரு மாறுபட்ட கருத்தும் ஒன்று உள்ளது. மாதவ சிவஞான முனிகள் இவருடைய வாழ்க்கையை, இந்த திருவெண்காட்டார் குழந்தையினுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து மெய்கண்டார் பெண்ணாடத்தில் தான் அவதரித்திருக்க வேண்டும், திருவெண்காட்டில் அல்ல என்று சாதிக்கின்றார். அவருடைய எண்ணம், குலகுருவின் ஆணையின்படி இவர்கள் கணவனும் மனைவியும் திருவெண்காட்டிற்கு சென்று முக்குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டு இறைவனையே அனுசரித்து அவனுடைய பக்தியிலேயே அனுசரித்து தவ ஒழுக்கத்துடன் அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள் சில காலத்திற்கு. அச்சமயத்திலே கரு உயிர்க்கக்கூடிய சுகபோகங்கள் அந்த ஊரிலும் அந்த காலத்திலும்
அவர்கள் அனுபவித்திருக்க நியாயமில்லை. பயபக்தியும் சிரத்தையும் ஆசார ஒழுக்கத்துடனும் அவர்கள் அங்கு தவம் இருந்துவிட்டு பெண்ணாகடத்திற்கு திரும்பி இருப்பார்கள். பெரிய செல்வமும் ஒரு பதிக்கு தலைவராகவும் உறவினர்கள் குடும்பத்துடன் இருக்கின்ற அச்சுத கலப்பாளர் 1 வருடத்திற்கு கருவுற்று தாய்க்கு பிரசவமாகி பெயரிடுகின்ற வரை அவர்கள் திருவெண்காட்டூர் ஊரிலேயே இருந்திருப்பார்கள் என்பது நியாயமில்லை. பெண்ணாடத்திற்கு வந்திருப்பார்கள். பெண்ணாடத்திலே குழந்தை பிறந்திருக்கும். பிறகு குழந்தைக்கு பெயரிடுகின்ற வழக்கமும் மற்ற காரணங்களுக்காக பிரார்த்தனா ஸ்தலங்களுக்கு குழந்தையை எடுத்து கொண்டு செல்வது வழக்கம். அவ்வழியிலே அவர்கள் திரும்பவும் திருவெண்காட்டூருக்கு சென்று மகப்பேறு பெற்றதற்குரிய பெயரிடும் சடங்குகளை செய்திருக்கலாமே ஒழிய தங்கியிருந்த காலத்திலே குழந்தை பிறந்திருக்க வேண்டும் என்றால் அது பெண்ணாடத்தில் தான் இருந்திருக்க வேண்டும் என்றும் அந்த இறைவன் கருணையினால் பிறந்த காரணத்தினால் சுவேதரண்யர் என்றும் சுவேதன பெருமாள் என்றும் பெயர் பெற்றதை ஒழிய குழந்தை அவ்விடத்திலே பிறந்த காரணத்தினாலே அப்பெயர் பெற்றது என்று சொல்வதற்கு நியாயமில்லை என்றும் மாதவ சிவஞான முனிவர்களுடைய கருத்து. எது எப்படியாக இருந்தாலும் குழந்தை பிறந்து 2 வருடங்கள் ஆகியன. அக்குழந்தை தன்னுடைய தாயையும் தந்தையும் 2 வயதிலேயே இழந்தது. பெற்றோர்கள் சிவலோக பதவி அடைந்தார்கள். தாய் வழி உறவினராகிய காங்கேய பூபதி அவருடைய உறவினர் மாமன் முறை. திருவண்ணைநல்லூர் அவர்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். பெற்றோர்கள் இருவருமே இறந்துவிட்ட காரணத்தினாலே அவர்கள் இக்குழந்தையை திருவண்ணைநல்லூருக்கு எடுத்து கொண்டு போய் தங்களுடன் வளர்த்து வந்தார்கள். அக்குழந்தை சிறிய வயதிலேயே சாமு சித்தராக விளங்கிற்று. திருமந்திரம் படித்திருப்பவர்களுக்கு தெரியும். சாமு சித்தர் என்றால் முற்பிறவிலே ஒரு ஆன்மா செய்த சரியை, கிரியை, யோகம் 3ம் முடிக்க பெற்று தவ விசேஷத்தால் பூர்வ ஞானத்தோடு பிறக்கும் பொழுதே பூர்வ ஞானத்தோடு பிறந்து மோட்சம் ஒன்றுக்கே காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு சாமு சித்தர் என்று பெயர். இவர்களுக்கு ஞான நூல் ஏதும் வேண்டுவதில்லை. சாமு சித்தராக திருவண்ணைநல்லூரில் இக்குழந்தை இருந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. கையிலையிலிருந்து பரஞ்சோதி மாமுனிவர் பொதிகை மலையில் வீற்றிருக்கும் அகத்தியரை காண்பதற்காக ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்தார். அவர் செல்கின்ற விமானத்தினுடைய நிழல் திருவண்ணைநல்லூரிலே விளையாடி கொண்டிருந்த 2 வயதுள்ள நம்முடைய சுவேதன பெருமாளின் மேல் பட விமானம் மேலே செல்லாமல் நின்றுவிட பரஞ்சோதி மாமுனிகள் விமானம் நின்றதற்குரிய காரணத்தை ஞான திருஷ்டியினால் அறிந்து குழந்தையின் பக்குவத்தை தெரிந்து கீழிறங்கி அப்பிள்ளைக்கு தம்முடைய குரு பரம்பரையில் பெற்ற சிவஞானத்தை ஞான உபதேசம் செய்து, இப்ப பாருங்க, இவருக்கு ஒரு குரு வருகின்றார். யாரு? பரஞ்சோதி மாமுனிகள். சீடர் சென்று குருவை பணியவில்லை. சீடருக்கு தகுதி வந்துவிட்டது. சீடர் காத்து கொண்டிருக்கின்றார். அவ்வளவே. ஐடென்டிஃபைடு பை த குரு பரஞ்சோதி மாமுனிகள். அவரே கீழே இறங்கி சிவஞான போதத்தை, இவர்கள்லாம் வெறும் நயன தீட்சை தான், இல்ல கையால தொட்டிருப்பார் நினைக்கிறேன், ஆசீர்வதித்திருப்பார் நினைக்கிறேன், ஞான உபதேசம் செய்து, இல்ல அது கூட தேவை இருந்திருக்காது, எண்ணத்திலேயே அந்த உபதேசம் நடந்திருக்கும். ஞான உபதேசம் செய்து எல்லாருக்கும் பேர் மாறுதுன்னு சொன்னல, தம் குருவின் பெயராகிய
சத்திய ஞான தரிசினிகள். இவருக்கு அந்த குரு பரம்பரையில பரஞ்சோதி முனிவருக்கு முன்னால் இருக்கிறது சத்திய ஞான தரிசினிகள். சத்திய அதனுடைய தமிழாக்கம் சத்திய ஞானம் மெய், தரிசனம்னா காணுதல். அதனால சத்திய ஞான தரிசனிகளை தமிழிலே அவர் மெய்கண்டார் என்று தமிழிலே தீக்ஷா நாமமிட்டு சைவ சித்தாந்தத்தை தமிழ் உலகம் உணர்ந்து உய்யும் பொருட்டு விளங்க உரைப்பாய் என்று திருவாய் மலர்ந்தருளி அவரை விட்டு மீண்டும் வான்வழியே அகத்தியரை நோக்கி சென்று விட்டார். இப்ப மெய்கண்டார் என்ற தீக்ஷா நாமத்தை பெற்று சைவ சமய ஞானத்தை, சிவஞானத்தை, மெய்ஞானத்தை பரஞ்சோதி முனிவர் மூலம் பெற்று அந்த திருவெண்ணெய்நல்லூரிலே இருந்து கொண்டு பொல்லா பிள்ளையாரினுடைய திருக்கோவில் சென்று அவர் முன்பு இவர் பெற்ற சிவஞான பொருளை உள்ளவாறு நினைத்து முழுமையாக உணர்ந்து தமிழ் உலகமும் சைவ உலகமும் உய்யுமாறு சிவஞான போதம் என்ற அரிய நூலை இவர் பாடுகின்றார். சைவ சித்தாந்த நூல்களிலே முதன்மையானதும் தலைமையாகவும் கருதப்படுவது இந்த சிவஞான போதம். இந்த சிவஞான போதம் 12 சூத்திரங்களை உடையது. மொத்தமே 12 சூத்திரங்கள். அந்த 12 சூத்திரங்களும் ஒன்னு 2 வரி 3 வரி அவ்வளவுதான். அந்த 12 சூத்திரங்களுக்கு வலு சேர்ப்பதற்காக இடையிலே அங்கங்கே இவர் அதற்கு உதாரண செய்யுள்களையும் வார்த்திக பொழிப்பையும் அதிகரணங்களையும் ஏற்றி சிவஞான போதம் என்ற நூலை பாடி முடித்தார். இந்த சிவஞான போதம் நூலை தன்னிடம் படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த குழந்தை 2.5 வயதில் நடந்தது என்றால் அப்பொழுது 3 வயதாகி இருக்கும். இந்த குழந்தை மற்றவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு திருவெண்ணெய்நல்லூரில் மெய்கண்டார் சிவஞான போதத்தின் பொருளை போதித்து வருகின்ற சமயத்திலே திருவெண்காட்டுக்கு வாங்க. அங்கே குலகுருவாக இருந்த சகல ஆகம பண்டிதர் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகும் மெய்கண்டார் தம்மை தேடி வராததற்கு, தம்மிடம் ஆசி பெறாததற்கு காரணம் தெரியவில்லையே என்று தம் மாணாக்கர்களில் ஒருவரை திருவெண்காட்டூரிலிருந்து திருவெண்ணெய்நல்லூருக்கு அனுப்புகின்றார். திருவெண்ணெய்நல்லூருக்கு வந்த அந்த மாணவர் இவரை வணங்கி இவருடைய பெருமையை அறிந்து இவரிடமே பாடம் கற்பதற்கு அமர்ந்து விடுகின்றார். அனுப்பப்பட்ட மாணாக்கர் அங்கேயே தங்கிவிட்டார் என்பதையும் திரும்பி வராததையும் கண்டு திருத்துறையூரிலிருந்து தாமே புறப்பட்டு தமது சீடர் பரிவாரங்களுடன் திருவெண்ணெய்நல்லூருக்கு வந்து சேர்ந்தார். இவர் சகல ஆகம பண்டிதர், பெரிய ஞானி. அதனாலே அந்த திருவெண்ணெய்நல்லூரிலே வருவதற்கு முன்பாலேயே அங்கிருந்த சைவ பெருமக்கள் எல்லோரும் ஒன்று கூடி எதிர் சென்று வணங்கி அவரை பணிவுடன் நல் முகமங்கள் கூறி வரவேற்று தங்களுடைய ஊரிலே அவரை இருக்கச் செய்தார்கள். அந்த கூட்டத்திலே இவர் பார்க்கின்றார், மெய்கண்ட தேவர் மட்டும் வரவில்லை. அவர் வராததை அறிந்து தாமே அவரை பார்த்து வரலாம் என்று அவருடைய இருப்பிடத்திற்கு சென்றார். அங்கே சென்ற பொழுது மெய்கண்டார் தம்முடைய மாணாக்கர்களுக்கு சிவஞான போதத்தை சொல்லி பாடம் படித்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அதிலே ஆணவ மல உண்மை, அன்றைய பாடமாக ஆணவ மல உண்மையை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். அவர் சகல ஆகம பண்டிதரை பார்க்கவும் இல்லை, அவரை வணங்கவும் இல்லை.
அவருடைய இல்லத்திற்கு சென்றும் தம்மிடம் ஒன்றும் பேசாமல் ஆணவமல உண்மையை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதை கண்ட சகல ஆகம பண்டிதர் அவரை பார்த்து, ஒரு உருவமும் இல்லாத இந்த ஆணவ மலத்தினுடைய சொரூபத்தை காட்ட முடியுமா என்று கேட்க, அதற்கு பதிலாக அந்த குழந்தை சிரித்து கொண்டே ஒரு விரலால் அவரையே சுட்டிக்காட்டி நின்றது. உடனே சகல ஆகம பண்டிதர் அதன் உண்மையை உணர்ந்து, உண்மையை வாய் ஏதும் பேசாமல் மெய்கண்டார் உணர்த்திய உண்மையை மௌன தீட்சையினால் அறிந்து மெய்கண்டாரை பணிந்து தம்முடைய குறையை உணர்ந்து 49 மெய்கண்டாரனுடைய 49 மாணவர்கள் முதல் மாணவர் ஆகினார். அவரும் இந்த மாணவருக்கு அருள் நந்தி சிவம் என்று பெயரிட்டார். இவர் என்ன செய்தார்? மெய்கண்டார் தன்னுடைய குரு வம்சத்திலே முதல் மாணாக்கராக இருந்த சிவபெருமானுடைய நந்தி, சிவன் முதல் குரு, அவருடைய சீடர் நந்தி என்பதனாலே இவருக்கு அருள் நந்தி சிவம் என்று சகல ஆகம பண்டிதர் ஒரு புதிய பெயரை பெறுகின்றார். இப்ப பாருங்க, சென்ற வாரமும் பார்த்தோம் எப்படியெல்லாம் ஒரு குருவிடமிருந்து தீட்சை கிடைக்கின்றது என்று. அந்த பட்ட மரத்திலே ஏறி பகல் குருடு போகுது பார் என்று ஒரு வார்த்தை சொல்ல ஒருவருக்கு அறிவு கிடைத்தது என்றால், இங்கே சகல ஆகம பண்டிதருக்கு அந்த வார்த்தையும் தேவைப்படவில்லை. ஆணவ மலத்தினுடைய சொரூபத்தை காட்ட முடியுமா என்பதற்கு இந்த குழந்தை ஒரு விரலால் தன்னையே காட்ட, தான் ஆணவ மலம் என்பதை உணர்ந்து அப்பொழுதே அந்த ஆணவத்தை நீக்கி கடைசியாக இருந்த கிடைக்க வேண்டிய அந்த ஞானத்தை பெற்று மெய்கண்டாருக்கு முதல் மாணவர் ஆகின்றார். அருள்நந்தி சிவம் என்ற பெயரையும் பெறுகின்றார். இந்த மெய்கண்டார் செய்த நூல் சிவஞான போதம் என்று சொன்னேன். ஞான நூல் சுருங்கிய யாப்பிலே 12 நூற்பாக்களிலே சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கைகள் அனைத்தையும் நுட்பமாகவும் திட்பமாகவும் விளக்குவது. அந்த சூத்திரங்களை விளக்குவது என்பது இந்த சைவ சித்தாந்த பேராசிரியர்கள், நம்முடைய முத்துராம் ஐயா மாதிரி படித்தவர்கள் தான் அந்த பொருள்களை விளக்க முடியும். அவ்வளவு ஆழ்ந்த நுண்ணிய கருத்துக்களை உடையது அந்த சூத்திரங்கள். அந்த சூத்திரங்கள் எப்படி இருக்கும், என்ன சொல்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் எப்படி இருக்கும் என்பதற்காக அந்த முதல் சூத்திரத்தையும் அதனுடைய 12ஆம் சூத்திரத்தையும் பார்ப்போம். முதல் சூத்திரம் என்னன்னா, அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இவரே ஒரு கருத்தை சொல்றப்ப நான் சொன்னேன்னு சொல்லல, என்மனார் புலவர் என்று கூறுவார்கள் புலவர்கள். அறிந்தவர்கள் கூறுவார்கள். அறிந்தவர்கள் என்ன கூறுவார்கள்? உலகத்தினுடைய பொருள்கள் எல்லாம் மூவகையாக பிரிக்கப்படும். அவன் மாஸ்குலைன், ஃபெமினைன், அது நியூட்ரல் ஜெண்டர். அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி, அவை எல்லாமே அவைகளுக்கு 3 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று தோற்றம், திதின்னா காத்தல், ஒடுங்கின்னா ஒடுக்கம். தோற்றம், காத்தல், ஒடுக்கம், ஒடுங்கி மலத்து உளதாம். இத 3ஐயும் செய்கின்றது ஒருவன். அவன் அந்தம் ஆதி என்பனார் புலவர். அவன் எல்லாவற்றுக்கும் முடிவாகவும் எல்லாவற்றுக்கும் முதலாகவும், ஆதினா முதல், அந்தம்னா முடிவு, உலதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இப்ப இறைவன் யார் என்று சுட்டி காட்டுகின்றார் இந்த முதல் சூத்திரத்திலே. ஆனால் இறைவனை பற்றி எதுவும் இல்லை. காணப்படாத ஒரு இறைவனை பற்றி காணப்படுகின்ற பொருள்களை வைத்து அந்த கடவுள் உண்மையை கூறுகின்றார்.
இது முதல் சூத்திரம். ஒவ்வொன்றுக்கும் ஆழ்ந்த பொருள்கள் உள்ளன. மூன்று கருத்துக்களை உடையது ஒவ்வொரு சூத்திரமும். அவன், அவள், அது ஒன்று, தோற்றம், திதி, ஒடுக்கம் ஒன்று, அந்தம், ஆதி ஒன்று. 3 கருத்துக்களை கொண்டு கடவுள் இருக்கின்றார் என்று நிர்ணயம் செய்கின்றார் இந்த முதல் செய்யுளிலே. முதல் சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரத்திலே 12ஆம் சூத்திரம் கடைசி சூத்திரம். அதுல என்ன சொல்றாருன்னா, செம்மலர் நோன்தால் சேரல் ஓட்ட அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. செம்மலர் நோல்தால் சேரல் ஒட்ட, இறைவன் செம்மையான அவனுடைய திருவடிகளை நம்மால் சேர ஒட்டாமல் தடுக்கின்றது இந்த ஆணவ மலம். பார்த்தோம்ல, அந்த அந்த சகல ஆகம பண்டிதருக்கு கிடைத்த பாடம். அந்த அந்த ஆணவ மலம்தான் இறைவனோடு நம்மை சேர ஒட்டாமல் தடுக்கின்றது. செம்மலர் நோன்தால் சேரல் ஒட்ட அம்மலம் கழியி, அம்மலத்திலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்றால் ஞான நீரினால் அதை அந்த மலத்தை கழுவினால் அது நம்மை விட்டு நீங்கிவிடும். அம்மலம் கழியி அன்பரோடு மறியி, ஞான நீரால் கழுவி ஞானம் பெற்றவுடன் அந்த அந்த இறைவனுடன் பக்தி உடையவர்களோடு கூடி, ரொம்ப முக்கியமானது இது, அன்பரோடு மறியி சிவபக்தி உடையவர்களுடன் சேர்ந்து கொண்டு இறைவனை தொழ வேண்டும் என்பது அடுத்த 2 வரிகள். அது பாருங்க, 2 வரி. மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும். மால்னா மயக்கம், அறன மயக்கம் நீங்கிய, மால் அற நேயம் மயக்கம் நீங்கி, நேயம் மலிந்தவர். நேயம்னா அன்பு, மலிந்தவர்னா அதிகமானவர். நம்ம பார்த்தோம்ல, கலை மலிந்த கண்ணப்பர் அடியார்க்கு மடியேன். கலை மலிந்தன்னா கல்வி அறிவு அதிகமாக கொட்டி கிடைக்கின்ற அர்த்தம். மலிந்த கண்ணப்பர் ஒரு மூட பக்தி கிடையாது, அறிவுடைய பக்திங்கிறனால்தான் சேக்கிழார் சொல்றாரு கலை மலிந்த, அவ்வளவு இருக்கும் அவரிடம் கலை. அதே மாதிரி மால் அற நம்முடைய அறியாமை என்ற மயக்கம் நீங்க, நேயம் மலிந்தவர், நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. அந்த நேயம்னா அன்பு. அந்த அன்பு மலிந்த அதிகமாக இருக்கின்ற அன்பு மலிந்தவர் வேடமும், அவர்களுடைய வேடத்தையும், ஆலயம் தானும் இறைவன் இருக்கின்ற கோயில் கட்டப்படுகின்ற ஆலயத்தையும் அரண் என தொழுமே. அவனையே சிவன் என்று தொழுங்கள்ங்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, சிவன் அடியார்களுடைய வேடம்தான் சிவன்கிறார், முதல் பாயிண்ட். ஆனா சிவனடியார்கள் யார் என்றால் அவர்களிடம் அன்பு அதிகமாக இருக்க வேண்டும். அன்பு என்பது பிற அடியார்கள் சிவனிடம் மாத்திரமல்ல, சிவன் அடியார்களிடம் மாத்திரமல்ல, அன்பு என்பது எல்லா உயிர்களிடமும் கருணை கொள்ளுதல். அந்த நேயம் மலிந்தவர், அவர்களிடம் அறியாமை என்ற மயக்கம் இல்லாமல் அன்பு அதிகமாக இருக்கின்ற அடியார்களுடைய வேடம் சிவபெருமான். ஒண்ணு. இரண்டாவது, கோயில் உள்ளாரே முண்டி அடித்து கொண்டு போய் நீங்கள் சாமியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார் மெய்கண்டார். என்ன சொல்றாரு? ஆலயம் தானும், கோயில் குடிகொண்டிருக்கின்ற இறைவன் குடிகொண்டிருக்கின்ற அந்த ஆலயம் இருக்குல்ல, அந்த ஆலயம் தானும் அந்த ஆலயத்தையே அரணென தொழுமே. அவனை அந்த கட்டடத்தையே சிவன் என்று நினைத்து கொண்டு நீங்கள் தொழுங்கள். வேடத்தை சிவன் என்று தொழுங்கள், ஆலயத்தை சிவன் என்று தொழுங்கள் என்று தன்னுடைய சிவஞான போதத்தை 12வது சூத்திரத்துடன் முடிக்கின்றார் மெய்கண்டார். இந்த இறைவனுடைய அருள்படி பாடப்பட்ட இந்த சிவஞான சித்தியாருக்கு, சிவஞான போதத்திற்கு அவருடைய தலைமை மாணாக்கராக இருந்த சகல ஆகம பண்டிதருக்கு இப்பொழுது அவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் ஒரு விளக்க உரை எழுதுகின்றார். அதற்கு சிவஞான, இவர் குரு பாடிய புத்தகத்திற்கு பேர் சிவஞான போதம்.
சீடர் பாடிய புத்தகத்திற்கு பெயர் சிவஞான சித்தி. இந்த 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 நூலினுடைய தனிப்பெரும் பெருமையை நினைத்து சமய உலகம் இந்த நூலிற்கு சிவஞான சித்தியார் என்று விகுதி போட்டு மிக மரியாதையுடன் போற்றப்படுகின்றது. இந்த 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 சிவஞான சித்தியாரை பற்றி அவ்வளவு சைவ சமயத்தை பாடுகின்றவர்கள் எல்லோருமே இந்த சிவஞான சித்தியாரை தொடாமல் ஒரு வணக்கம் செலுத்தாமல் வணங்காமல் ஒன்றை அவர்கள் எழுத மாட்டார்கள். இந்த தர்மயாதீன குரு முதல்வர் தர்மயாதீன மடத்தை முதலில் ஸ்தாபனம் செய்த குருஞான சம்பந்தர் சிவபோக சாரம் என்ற நூலை செய்கின்றார். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அந்த சிவஞான சித்தியாரை பத்தி. சிவஞானம் போதும் முடிந்து விட்டது 12 சூத்திரம். அதற்கு உரை சொல்கின்றார் நம்முடைய இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார். அதற்கு சிவஞான சித்தியார் என்று அது பெயர் பெறுகின்றது. இந்த சிவஞான சித்தியார் எப்படிப்பட்டதுன்னா, 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் நீராக, 6 × 6 36. இந்த இந்த சைவ சித்தாந்தம் சொல்வது 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களை நாம் கடக்க வேண்டும். இந்த 36 தத்துவங்கள் திருமந்திரத்திலே பட்டியலிட்டு ஒன்றொன்றின் நிலை என்ன என்பதை விரிவாக சொல்கின்றார் திருமூலர். அந்த 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் நீராக, அதன் வழியாக அதை தாண்டி சென்று முக்தி நிலையில் நிற்பவர்களுக்கு பேராக பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறியேன். இதற்கு துணை செய்வதற்காக, அவர்கள் முக்தி நிலையை பயணிப்பதற்காக, உதவி செய்வதற்காக பெரும் பேராக கருதப்படுகின்ற நூலை எல்லாம் நான் பார்த்து ஆராய்ச்சி செய்தால், பேராக பார்விரித்த உலகத்தில் இருந்த நூலை எல்லாம் பார்த்து அறியேன். எப்படி இந்த 36 தத்துவங்களை கடந்து முக்தி நிலையை செல்ல வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் படித்து அறிந்தால் பார்த்து அறியேன். சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும். சிவஞான சித்தியாரிலே ஓர் விருத்த பாதி போதும். இந்த சிவஞான சித்தியார் நூல் எல்லாம் விருத்தத்திலால பாடப்பட்டவை. அதுல 600 சச்சம் பாடல்கள், 250 பாடல்கள் இருக்கின்றன. அதிலே ஓர் விருத்தத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு விருத்தம் என்பது 4 வரி இருக்குன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு. அந்த 4 வரி கூட வேண்டாமா, அந்த 4 வரியில 2 வரி பாதி, ஓர் விருத்த பாதி போதும். இது எப்படி கம்பாரிசன்? எழுதப்பட்ட எல்லா நூல்களையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த சிவஞான சித்தியாருடைய விருத்தங்களிலே ஒரு விருத்தத்திலே ஒரு பாதி போதுமே நமக்கு, மீது எல்லா நூல்களும் தேவையில்லையே என்று நம்முடைய குருஞான சம்பந்தர் பாடுகின்றார். அவர் மாத்திரம் இல்லை, எத்தனையோ பாடல் தாய்மானவரும் இதே கருத்தை சொல்கின்றார். பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை சாரும் நாள் என்னாலோ. இந்த இந்த சிவஞானத்தினுடைய உண்மையை சாதித்த இந்த அருணந்தி சிவாச்சாரியருடைய திருப்பாதங்களை நான் என்று சேர்வேன் அப்படின்னு சொல்றப்ப, பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மையை சைவ சமயத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய உண்மையை சொல்வதற்காக அவர் சொல்ல முயற்சி செய்கின்றார், சொல்கின்றார். அந்த சொன்னதிலே ஒரு விருத்தத்திலே ஒரு பாதி போதுமே. பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை சாரும் நாள் என்னாலோ என்று தாய்மானவர் அப்படி வழங்குகின்றார். அதனால்தான் இந்த தமிழ் ஆகமங்களிலே சிவஞான சித்தியார் என்பது மிக சிறப்பாக கருதப்படுகின்ற ஒரு ஞான நூல். இந்த நூலுக்கு 2 டிவிஷன் இருக்கு. ஒண்ணு சுபக்கம், ஒண்ணு பரபக்கம். சுபக்கம் அப்படின்னா இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மைகளை கூறுவது சுபக்கம். பின்பு அந்த சைவ சமயத்திலே இந்த குறைகள் எல்லாம் இருக்கின்றன, இதற்கு பதில் இல்லை என்று குறை கூறுபவர்களுக்கும் நிவர்த்தி செய்கின்ற பகுதியும் உடையது சுபக்கம். பரபக்கம் என்பது வேறு சமயத்தவர்கள் சைவ சமயத்தில் வேறு சமயத்தில் உள்ள குறைகளை எடுத்து சொல்வது பரபக்கம். இந்த சுபக்கம் 328 விருத்தம், பரபக்கம் 301, இது ரெண்டும் சேர்ந்து 630 பாடல்கள் உடையது
இந்த சித்தியார், சிவஞான சித்தியார். சிவத்துக்கு மேலே தெய்வமும் இல்லை, சித்தியாருக்கு மிஞ்சிய நூலும் இல்லை என்பது தமிழ் மொழி. சிவத்துக்கு மேல் தெய்வமும் இல்லை, சித்தியாருக்கு மிஞ்சிய நூலும் இல்லை. இந்த இவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம். சிறந்த ஞான பண்டிதராக இவர் இருந்தாலும் மெய்கண்டார் இவரை ஆணவத்தினுடைய அடையாளம் என்று காட்டிய பிறகுதான் இவருடைய ஆணவ மலம் ஒழிந்து இந்த நூலை செய்கின்றார். அப்ப ஆணவ மலம் நீங்கிய பிறகு இவருடைய பணிவு எப்படி இருக்கின்றதுன்னு பார்த்தா ஆச்சரியப்படுவோம். இவருடைய பணிவு, இவரை போய நம்முடைய மெய்கண்டர் ஆணவ மலத்தினுடைய மொத்த அடையாளத்திற்கு ஒரு உருவம் உனக்கு வேண்டுமா, நீதான் அந்த உருவம் என்று இவரையா காட்டியிருக்க முடியும் என்று நம்மால் நம்ப முடியவில்லை. அப்படி ஒரு பணிவும் அடக்கமும் இவரிடம் இருக்கின்றது. இவ்வளவு ஞானத்தையும் பெற்று சிவஞான சித்தியாரை எழுதுகின்றார். பின்பு இருபா 20, அதுவும் ஒரு சிறப்பான ஒரு நூல். அதுல வெண்பா 10, அகவல்பா 10. அப்ப 2 பா இருப்பதனால இருபா 20. முழுவதுமாக 20 பாடலுமே அந்தாதி தொடையில ஏற்றப்பட்ட அருமையான பாடல்களுடையது இருபா 20. இந்த சிவஞான சித்தியார் எழுதுறாரு. அவருடைய அடக்கத்திற்கு ஒரு பாடலை நான் எடுத்துக்கிறேன். மறையினான் அயனான் மாலான் மனத்தினான் வாக்கான் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூற உணாதாகி நின்ற இறைவனாருடைய கமலபாதம். இறைவனுடைய கமலபாதத்திற்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு? மறையினான், வேதங்களினாலும் காண முடியாது. அயன், படைத்த பிரம்மாவாலும் அதை முழுதாக உணர முடியாது. மாலான், விஷ்ணுவாலும் அதை நான்முகலாலும் அறிய முடியாது. பெருமாளாலும் அறிய முடியாது. மனத்தினான், மனதிலே என்ன நினைத்தாலும் அதையும் தாண்டி இருக்கின்றான் இறைவன். வாக்கான், வார்த்தைகளாலே சொல்ல இயலாது. மற்றும் குறைவிலா அளவினாலும், எந்த அளவு எடுத்துங்க, அது குறைவே இல்லாத ஒரு கடல் மாதிரி, மலை மாதிரி, வானம் மாதிரி என்று எடுத்துக்கொண்டாலும் எந்த குறைவிலா அளவினால் அளந்தாலும் அதையும் தாண்டி நிற்கின்ற, அளவினாலும் கூற ஒணாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம். இன்னொரு சொல்றேன் பாருங்க. மறையினான் அயனான் மாலான் மனத்தினான் வாக்கான் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூற ஒணாதாகி, கூற முடியாதாகி நிற்கின்ற இறைவனாருடைய கமலபாதம். கமலம்னா தாமரை மலர் போன்ற அந்த ஒளி பொருந்திய அந்த பாதத்தை இன்று யான் ஏம்பும் ஆசை. இன்னைக்கு எனக்கு அந்த இறைவனுடைய திருவடி தீச்செய்து, இறைவனுடைய திருவடினா மோட்சம், அந்த மோட்சத்தை பற்றி நான் பாடுவதற்காக எனக்கு முயற்சி செய்கின்றேன். எனக்கு அதற்கு ஆசை வருகின்றது. இன்று யான் ஏம்பும் ஆசை, இதுல கீவேர்டுங்கிறது ஆசை. இன்று யான் ஏம்பும் ஆசை நிறையினார் குணத்தோர்க்கு எல்லாம் நகையினை நிறுத்தும் அன்றே. நிறைந்த குணமும் ஞானமும் உடைய ஞானத்தோர்க்கு எல்லாம், அவர்களுக்கெல்லாம், மற்ற அறிஞர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசை அவர்களுக்கு தெரிய வந்தால் என்ன, இவனா இந்த அருள்நந்தி சிவம்மா, இந்த சகல ஆகம பண்டிதரா எதனாலையும் அளக்க முடியாத இறைவனுடைய திருவடி என்று அழைக்கப்படுகின்ற மோட்சத்தை பற்றி இவன் பாடப்போகின்றானா என்று நகையினை நிறுத்தும் அன்றே. சிரிப்பு அவருடைய முகத்திலே நிற்கும் அன்றே. அப்பொழுதே கேட்டாலே இந்த நிகழ்ச்சி, என்னுடைய முயற்சியை பத்தி, என்னுடைய ஆசையை பத்தி கேட்டாலேயே அவர்களுக்கெல்லாம் சிரிப்பு வருமே என்று தன்னுடைய பாயிரத்திலே பாயிரம் பார்த்துருக்கோம் என்னன்னு, பாயிரத்திலே அவர் அப்படி ஆரம்பிக்கின்றார். என்ன ஒரு அடக்கம் இருந்தால், எனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, ஆனால் ஆசை இருக்கின்றது. அந்த ஆசையினாலே நான் இறைவனுடைய திருவடிகளை பற்றி பாடப் போகின்றேன். விவரம் தெரிந்தவர்கள் இதை நினைத்து ஏளனமாக சிரிப்பார்கள் என்று அவை அடக்கத்திலே இவர் பாடுகின்றார். எல்லோருமே பாயிரத்திலே அவை அடக்கம் இருக்கும்.
ஆனா இந்த இந்த ஆசை என்ற வார்த்தை இன்னொரு பெருங்கவிஞர் பயன்படுத்துகின்றார். அவர் வேறு யாரும் இல்லை, ராமனுடைய திருவடி புகழை பற்றி பாட ஆரம்பிக்கின்ற கம்பனும் என்ன சொல்கின்றான் என்றால், இதே ஆசையை அப்படியே பயன்படுத்துகின்றார். ஓசை பெற்று உயர் பார்க்கடலுள் ஒரு பூசைன்னா பூனை, ஒரு பூனை முற்றும் நக்குபு புக்கு என ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசியில் கொற்றத்து ராமன் கதையே. ஒரு பார்க்கடல் ஃபுல்லா எவ்வளவு இருக்கும், எவ்வளவு பெருசு அந்த பார்க்கடல். அத ஒரு பூனை என்ன பண்ணுச்சு, ஐயோ ஒரு கடல் பூரா பாலா இருக்கின்றதே, இது விடக்கூடாது என்று பூனை என்ன பண்ணும், நக்கி தான் பாலை குடிக்கும். நக்கியே முற்றும் நக்குபு புக்கு என, இந்த பார்க்கடல் இருக்கின்ற பால் முழுதையும் நக்கியே நான் குடித்து விடுவேன் என்று ஒரு முயற்சி செய்வது மாதிரி, இந்த பார்க்கடல் மாதிரி பெரிய ராமனுடைய புகழை அந்த பூனை நக்கியே குடித்து விடும் என்ற மாதிரி நான் என்னுடைய தமிழால் தமிழ் பாடலால் அந்த புகழை நான் பாடி முடித்து விடுகின்றேன் என்று ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்ச்சி எதனாலே நடக்கின்றது என்றால், ஆசை பற்றி அறையல் உற்றேன். எனக்கு ராமனுடைய கதையை பாட வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதனாலே அறையல் உற்றேன். அதை நான் சொல்ல ஆரம்பிக்கின்றேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆசை என்பது வெட்கம் அறியாது. ஏன்னா உனக்கு வெட்கமா இல்லையா, ராமனுடைய புகழை உன்னால பாட முடியுமா, உனக்கு என்ன பாவன்மை இருக்கின்றது என்று எல்லோரும் கேட்பார்கள். எனக்கும் தெரியும். ஆனால் ஆசைக்கு வெட்கம் கிடையாது. அதனால என்னை பார்த்து எல்லோரும் ஏளனம் செய்ய போகிறார்களோ அல்லது பரிகாசகத்திற்கும் பரிதாபத்திற்கும் நான் பாத்திரமாக ஆவேனோ என்பதை கருத்தில் கொள்ளாமல் ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசியில் கொற்றத்து. காசில்னா குற்றமில்லாத இந்த வெற்றியுடைய இந்த ராமன் கதையை நான் சொல்வதற்கு என்று ஆசையினாலே செப்பலுற்ற கம்பனை மாதிரி இங்கே இவரும் அந்த இறைவனாருடைய கமல பாதத்தை ஆசையினாலே ஏம்புகின்றார். அந்த புத்தகம்தான் அந்த சுபக்கம் பரபக்கத்தையுடைய சிவஞான சித்தியார். 20 என்பது சொன்னேன், 20 பாடல்களை உடையதுன்னு. குருவுக்கும் இறைவனுக்கும் வேற்றுமை அல்ல, இறைவன் தான் குருவாக இவர்களுக்கு சீடனுக்கு ஞானத்தை கொடுக்கின்றான் என்பதை நாம் உமாபதி சிவாச்சாரியனுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம். இவர் அதை திருப்பி மெய்கண்டாரை பற்றி சொல்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய அருள்நந்தி சிவம் இறைவன் தான் எனக்கு அவ்வாறாக அவ்வுருவத்திலே வந்திருக்கின்றார் என்று நாம் இதுவரை பல பாடல்களிலே இந்த குரு இறைவனே என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இவரும் அதை அந்த 20 ஆரம்பிக்கும் பொழுதே குரு வணக்கம் சொல்லும் பொழுதே சொல்கின்றார். என்னன்னா, கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி. கண்ணுதலும் என்ன, கண்ணுதல்னா நெற்றியிலே இருக்கின்ற கண்ணையும், கழுத்திலே பார்க்கடலை கடைந்ததால் வந்த விஷத்தை உண்டு கருத்திருந்த அந்த கழுத்தையும் கறந்து அருளி. கறந்துனா மறைத்து. கண்ணுதலும் கண்டக்கரையும் கறந்து அருளி மறைத்து கொண்டு மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும். மண்ணிடைய இந்த பூலோகத்திலே மக்களுடைய மும்மலங்களை அகற்றும் தொழிலை வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் செய்கின்றான். திருவெண்ணெய்நல்லூர்ல இருக்கின்ற மெய்கண்டான் செய்கின்றான். அந்த மெய்கண்டானை என்று ஒரு கால் மேவுவரால்னா சென்று ஒரே ஒரு நாள், ஒரு நாள் வேண்டாம், ஒரு சமயம், ஒரு முறை சென்று அவனை வணங்கினால், அந்த மெய்கண்டானை வணங்கினால் வேறின்மை கை கொண்டார் உள்ளத்து கண். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம், குருவர்களை நாம் பெறலாம் என்று இறைவன் தான் அந்த கண்ணுதலையும் கண்டக்கரையும் மறைத்து கொண்டு மண்ணிடையே மலங்களை நீக்குவதற்காக மெய்கண்டானாக வருகின்றார். அவரை ஒரு முறை வணங்கினால் போதும், நாம் நம்முடைய இறைவருளை பெறலாம் என்று தன்னுடைய குரு வணக்கத்திலே 20 கூறுகின்றார்.
இந்த இருபாய் இருபது என்பது தனக்கும் தன்னுடைய குருவுக்கும் இருக்கின்ற ஒரு உரையாடல் மாதிரி எழுதப்பட்ட பாடல்கள். படிப்பதற்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலான் மெய்கண்ட தேவி. மெய்கண்ட தேவனா தன் குருவை பார்த்து கூப்பிடுகின்றார். மெய்கண்ட தேவே, அறிவோ அறியேனோ யாதென்று கூறுகேன், ஆய்ந்து குறிமாறு கொள்ளாமல் கூறு. அறியாமை இரண்டும். ஒரு பாட்டுல எவ்வளவு தத்துவங்கள் இருக்குங்கிறதுக்கு பாருங்க. இந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்லாமலேயே சொல்லப்படுகின்றன. அறிவு, அறியாமைன்னா அறியாமை. இந்த அறிவு அறியாமை என நான் என்னுடைய ஆன்மா இரண்டாக இருக்கின்றேன். அறியாமை இரண்டுமே அடியேன், நான் தான் அது. செறிதலான் அப்படி இருக்கிறதுனால மெய்கண்ட தேவே, மெய்கண்டநாதனே, நான் அறிவோ அல்லது அறியேனோ எனக்கு தெரியவில்லையே, நீ சொல்லுங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒன்னாதானே இருக்க முடியும், அறிவாக இருக்க முடியும், இல்லைன்னால் அறியாமையாக இருக்க முடியும். நான் யார்? அறிவு என்பது சிவம்னு எடுத்துக்கொண்டால் இங்கு நான் அறிவாகிய சிவமோ இல்லை அறியாமையாகிய ஆணவ மலமோ எது என்று என்னுடைய உண்மையை மாறுபடாமல் ஆராய்ந்து அருளுங்கள் என்னுடைய குருநாதரேன். இதுன்னு ரெண்டும் இவருக்கு வருகிற சந்தேகம் சரிதான். இரண்டுமே அறியாமை இரண்டுமே நான் என்றால் நான் அறிந்தவனா அறியாதவனா? என்ன பதில் அப்படின்னா, நம் கண்கள் இருக்கின்றன. இருளிலே கூடியிருக்கின்ற பொழுது உலகம் இருளாய் இருக்கின்றது. ஒளியோடு அந்த கண்கள் கூடுகின்ற பொழுது அது ஒளியாய் இருக்கும். கண்ணினுடைய தன்மை கூட இல்ல, கண் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. பார்க்கும் தன்மையுடைய கண் இருளிலே இருக்கும் பொழுது இருளாய் இருக்கின்றது, ஒளியோடு கூடின பொழுது ஒளியாய் இருக்கின்றது. அது போலவே இந்த ஆன்மாவும் அறிவுடன் சேரும் பொழுது அறிவாகவும், அறியாமையுடன் கூடும் பொழுது அறியாமையாகவும் இருக்கின்றேன். அப்ப அதனுடைய தத்துவமே உண்மை என்ன அப்படின்னா, அறிவுடன் கூடி அறிவை பெறுகின்றது என்றால், ஆன்மா ஏன் அறிவுடன் கூடாமல் தானாக பெற்றிருக்குமா என்றால் பெற முடியாது. ஏனென்றால் ஆன்மா அறிவித்தால் தான் அறியும். இப்ப முதல் தத்துவம் சிவஞான ஒன் ஆஃப் த முக்கிய தத்துவங்கள்ல சிவஞானத்திலே ஆன்மா சித்தாந்தத்திலே ஆன்மா அறிவிக்க அறியும். ஒளியுடன் கண் சேர்ந்தால்தான் கண் ஒளியை பெறுகின்றது. அதே மாதிரி அறிவித்தால் அறியும் இந்த ஆன்மா. சரி, அறிவித்தால் அறிந்து விட்டால் அந்த அறிவு அதனுடன் கூடி விட்டதால் அது அறிவாகிவிடும். அறிவு என்றால் சிவம் என்றால் அது சிவனாகிவிடும். அந்த நிலையிலே அது சிவனாகிவிடும் என்பது இந்த பாக்குரிய இந்த வெண்பாக்குரிய பொருள். மானமரும் செங்கை மதில் வெண்ணெய் வாழ் மன்ன போன வினை தானே பொருந்துமோ ஆனதனில் ஆவனோ ஆக்காய் அமலனாம் நின்னருள்தான் தேவனே யாதுக்கோ. அதாவது மானமரும் செங்கை, மானை ஏந்துகின்ற சிவந்த கரத்தை உடைய மதில் வெண்ணெய் வாழ் மன்னர் திருவெண்ணைநல்லூரிலே மதில் சூழ்ந்த வெண்ணெய்நல்லூரிலே வாழும் தலைவனே, போன வினை தானே பொருந்துமோ? யான் அனுபவித்து தொலைத்த வினை மீண்டும் வந்து என்னுடன் சேர்கின்றதோ? இல்லை ஆனதனில் ஆவனோ? நானே போய் அந்த வினையுடன் கூடினோனோ? குறையற்றவரே உம்முடைய அருள். அப்படி என்றால் உம்முடைய அருள் எதற்கு இருக்கின்றது? வினை தானே வரும் என்றாலும், நானே போய் வினையுடன் சேர்ந்து கொண்டேன் என்றாலும் உண்மை என்றால், உன்னுடைய அருள் அருளால் என்ன பயன் என்று கேட்கின்றார். அருளால் என்ன பயன் என்றால், அந்த யான் எனது என்ற ஆணவ மலம் இருக்கின்ற வரை அந்த வினையை நாம் பொசித்துக் கொண்டிருக்க வேண்டும். வினையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது இதனுடைய பொருள். 19வது பாடல் பாருங்க. தர்மம் அதர்மம் தலை நின்று ஆழ்வேனை. எப்பொழுதுமே ஒண்ணு தர்மத்திலும் அதர்மத்திலேயுமே நான் நின்று கொண்டு அவற்றிலிருந்து மீண்டு வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற என்னை
தர்மம் தர்மம் அதர்மம் தலை நின்று ஆழ்வேனை கருமா கடல்விடம் உண்ட கண்ட பெருமான் திருவண்ணை நல்லூர் சுவேதவன் தான் ஒருவண்ண வந்து எடுத்தான் உற்று. என்னை எப்படி காப்பாற்றுவதற்காக திருவண்ணை நல்லூரிலே இருக்கின்ற சுவேதவனத்தான் சுவேதனேஸ்வரன் ஈஸ்வரன் என்ற சிவபெருமான் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னை காப்பாற்றினான். திருநாமம் கொண்டு உருஏற்று வந்து என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டான் என்று பல பல இடங்களிலே சிவன்தான் மெய்கண்டானாக தன்னுடைய குருவாக வந்து தனக்கு ஞான உபதேசம் கிடைக்க பெற்றது என்று சாதிக்கின்றார் அருள் நந்தி சிவாச்சாரியர். மெய்கண்டார் மேல அப்படி ஒரு குரு பக்தி இஸ் ஈக்குவல் டு அவரை பொறுத்தவரை இறை பக்தி. என்ன திருமந்திரத்திலும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். முன்னால தந்திரம் 6 சிவகுரு தரிசனத்துல சிவன் இஸ் ஈக்குவல் டு குருன்னு தான் திருமந்திரத்துல திருமூலரும் சொல்கின்றார். குருவே சிவமென கூறினன் நந்தி. நல்லா கவனிச்சு பாருங்க அந்த முதல் வரியை. குருவே சிவமென, குருதான் கடவுள். அப்புறம் எதுக்கு வேற ஒரு கடவுள் எதுக்கு? கடவுள் நம்ம முன்னால குருவா வந்து நிக்கிறாரே. குருவே சிவமென கூறினன் நந்தி. இப்ப திருமூலர் சொன்னார்னு சொல்லியிருந்தாலும் சைவ உலகம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனா இதுக்கு என்ன சொல்றாருன்னா, இது நான் ஒண்ணும் சொல்லல, சிவபெருமானுடைய நந்தி சொல்கின்றாருங்கிறார். குருவே சிவமென கூறினன் நந்தி. என்ன அந்த நந்திக்கு குரு சிவபெருமான். குருவே சிவமென கூறினன் நந்தி. குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவம் என்பது தெரிந்து கொள்ளாதவர்கள், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. உரை உணர்வு, உரையும் உணர்வையும் தாண்டி கடந்து நிற்கின்ற இறைவனுடைய இருப்பிடம்தான் குரு என்று திருமூலர் சாதிப்பதனாலே இந்த நம்முடைய இந்த குரு சீடர் சிந்தனையிலே குரு என்பவர் இஸ் நத்திங் பட் இறைவன் என்பதை நாம் இந்த பல குரு சீடர்களுடைய நிகழ்ச்சிகளிலே நாம் வந்து அறிந்து கொள்கின்றோம். ஓகே, இந்த குரு பரம்பரை என்பது ஒரு நீண்ட பரம்பரை. சென்ற வாரத்து உமாபதி சிவாச்சாரியர் அதை அழகாக ஒரு பட்டியல் போட்டு தருகின்றார். இந்த பரம்பரை எப்படி நீள்கின்றது என்று. முதலிலே சிவபெருமான், தேவர் பிரான் வளர் கையிலை, வளர்ந்து சிறப்பு எப்பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற கையிலே இருக்கின்ற தேவர் பிரான் தான் முதல் குரு. தேவர் பிரான் வளர் கையிலை காவல் பூண்ட திருநந்தி, அந்த கையிலையை காவல் பூண்ட திருநந்தி அடுத்த சீடர். அந்த குரு பரம்பரையிலே அடுத்த குரு திருநந்தி. அதற்கடுத்தது அவர் கணத்தோர் சிவகணத்தவர்களே முதன்மையானவர் சனத்குமாரர். இந்த திருநந்திக்கு அடுத்தது இந்த சனத்குமாரர், அவர் கணத்தோர். செல்வர், இந்த செல்வர்னா என்ன? செல்வர்னா பொற்காசுகளையும் வெள்ளிக்காசுகளையும் உடைய செல்வர்கள் கிடையாது. இந்த செல்வர் என்பது அருள் செல்வம் உடையவர்கள், ஞான செல்வம் உடையவர்கள். அவர் செல்வர். பாரிர், அடுத்து உலகத்திற்கு வராங்க. பாரிர் பாவிய சத்திய ஞான தரிசினிகள். அந்த சத்திய ஞான தரிசனிகள் தான் பார்த்தோம். அதனோட தமிழாக்கமா தான் சத்திய ஞான தரிசனிகள். தரிசனம்னா மெய் கண்டார் என்று பரஞ்சோதி முனிவர்கள் நமக்கு பேர் வச்சாங்கல்ல இவருக்கு, மெய்கண்ட தேவருக்கு. அவரு அடுத்த குரு சத்திய ஞான தரிசனிகள் அடிசேர். அவருடைய அடி சேர்ந்த பரஞ்சோதி தான் இப்பொழுது மெய்கண்ட தேவருக்கு ஞான உபதேசம் செய்தார். பரஞ்சோதி மாமுனிகள். பதியாம் வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்ட திரளான். திருவண்ணை நல்லூரிலே அடுத்து பிறந்த அந்த மெய்கண்டர் அடுத்த குரு. மாறான எப்பொழுதும் மாறாத விரவு புகழ் அருள்நந்தி. அதற்கு அடுத்தது இந்த அருள்நந்தி. சகல ஆகம பண்டிதருக்கு இவர் தானே பேர் வைக்கிறார், அருள்நந்தி சிவாச்சாரியர்னு. அவர் அடுத்த குரு. விரலார் செல்வ தாவில் அருள் மறை ஞான சம்பந்தர். அந்த உமாபதி சிவத்தினுடைய குருவா வந்து அடுத்தவர் மறைஞான சம்பந்தர். இவர் சந்தானத்து எமையாலும் தன்மையோரே.
சந்தான குறவர்களை நான் பட்டியலிட்ட முன்னே பட்டியலிடப்பட்ட அத்தனை பேரும் என்னை ஏவலிட்டு பணி செய்து கொள்ள உரிமையுடைய குருமார்கள் ஆகும் என்று பட்டு எதுல இருக்கு அப்படின்னா இந்த சிவப்பிரகாசத்திலே போன வாரம் பார்த்த நூல்களிலே அவர் இயற்றிய நூல்களிலே ஒன்று இந்த சிவப்பிரகாசம். அந்த சிவப்பிரகாசத்திலே பாயிரத்திலே அவர் உமாபதி சிவாச்சாரியர் கூறுகின்றார். இப்படி இந்த குருவுக்கு என்று ஒரு பரம்பரை இறைவனிடமிருந்து ஆரம்பித்து அது தொடர்ந்து செல்கின்றதனால்தான் வல்லாரும் இந்த குரு பரம்பரையிலே வந்தவர்களே நானும் ஒருவன் அன்றோ என்று கேட்கின்றது. அந்த குரு பரம்பரைக்கு உரிய சிறப்பை காட்டுகின்றது. இப்பொழுது நாம் பார்த்த இந்த குருக்களும் இந்த பட்டியலிலே இருக்கின்ற குருவும் சீடர்களும் ஒவ்வொரு குருவும் தன்னுடைய சீடருக்கு உட்கார்ந்து பாடத்தை சொல்லிக் கொடுத்த நிலை கிடையாது. ஒருவர் பார்க்கின்றார், ஒருவர் விரலை நீட்டுகின்றார். இப்படித்தான் அந்த சீடனுக்கு ஞான உபதேசம் குருவின் மூலம் கிடைக்கின்றது. இது இக்காலத்திலே இருக்கின்ற பழக்க வழக்கங்களுக்கும் தேவைக்கும் இது பயன்படாது. உண்மையிலே நான் ஒத்துக்கொள்கின்றேன். என்னை ஒருவர் பார்த்தார், நான் அப்படியே எனக்கு ஞானம் கிடைத்து விட்டது என்று யாரும் சொல்வதற்கு இக்காலத்திலே தகுதி கிடையாது. சீடரும் அப்படி இல்லை. இந்த பட்டியலிடப்பட்ட குரு பரம்பரையிலே வந்தவர் ஒருவரும் இங்கு இருக்கின்றாரா என்பது நமக்கு தெரியாது. அப்ப இந்த குரு சீடன் சிந்தனை தொடர் ஹேஸ் டு பி லாட் மோர் பிராக்டிக்கல். இப்ப நிறைய பார்த்தாச்சு, நிறைய குரு சீடர்களை பார்த்தாச்சு. சிறந்த இல்லஸ்ட்ரேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இவையெல்லாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நடப்புக்கு வருவோம். கொஞ்சம் இந்த சிந்தனை தொடரை தட்டி தரையிறக்கி இருக்கின்ற குருமார்களையும் சீடர்களையும் பார்க்கலாம் என்றால் இவர்களுக்கு என்ன இலக்கணம் இருக்கின்றது பாருங்கள். எப்படி ஒரு குரு ஒரு மாணவனுக்கு பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்று பார்த்தால், ஈதல் இயல்பே இயம்பும் காலை. ஈதல்னா கொடுத்தல். ஒரு ஆசிரியர் எதை கொடுப்பார்? ஞானத்தை கொடுப்பார். அதனுடைய இயல்பு என்ன என்று என்னை யாராவது நீங்கள் கேட்டீர்கள் ஆனால், ஈதல் இயல்பே இயம்பும் காலை. காலமும் இடனும் வாலிதின் நோக்கி சொல்லி கொடுக்கறத ஜஸ்ட் இமேஜின். ஒரு கிளாஸ் ரூம், வாத்தியார் சொல்லி கொடுக்க போறாரு. அதனுடைய இயல்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, காலமும் இடனும் வாலிதின் நோக்கி. நல்ல சொல்லிக் கொடுப்பதற்கு படிப்பதற்கு உரிய காலமும் இடமும் இருக்கணும். அதே ரொம்ப ஒரு அங்கேயே நம்ம அடிபட்டு போறோம். படிப்பதற்கு உரிய சிந்தனை, ஏற்ற காலம், விடியற் காலம் என்றால் பிரம்ம முகூர்த்தம் என்றால் நம்ம எழுந்திருக்கிறதே காலையில 11 மணிக்கு எழுந்திருக்கிறோம். இடமும் அது மாதிரிதான் இருக்கின்றது. காலமும் இடனும் வாலிதின் நோக்கி சிறந்துழி இருந்து, ஆசிரியர் ஒரு சிறந்த இடத்திலே அமர்ந்து தன் தெய்வம் வாழ்த்தி. நம்ம ஏதோ செய்யறோம் நம்மளுடைய குழுவுல. முதல்ல இந்த பாடங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே தன்னுடைய தெய்வத்தை வாழ்த்தி, தன் தெய்வம் வாழ்த்தி, உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து. இந்த காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே லாஸ்ட் மினிட்ல வாத்தியாரோட இந்த கிளாஸ் எடுக்கலாமா, நேரம் ஆச்சான்னு பதற்றத்துடன் வந்து அவர் இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போறாங்க எப்படி தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து, விரையான் வேகமாக வகுப்படக்கூடாது, வெகுலான் கோவப்படக்கூடாது, பையன் படிக்கலையே, பையன் நம்ம சொல்லி கொடுக்குறப்ப செல்போனை பார்த்துட்டு இருக்கிறான்னு கோவப்படக்கூடாது, வெகுலான் விரும்பி முகம் மலர்ந்து, முகத்திலே மலர்ச்சியுடன் கொள்வோன் கொல்லும் வகை இரண்டையும் அறிந்து. கொள்வோனா படிக்கிறவன், அடுத்தது படிக்கிறவனுடைய தன்மை இரண்டையும் நாம் அறிந்து அவன் உளம் கொல அவன் ஏற்றுக்கொள்ளும்படி கோட்டமில் மனத்தின் நூல் கொடுத்தல் என்ப. கோட்டமில் மனத்தின்னா குற்றமில்லாத மனத்துடைய ஆசிரியன் அந்த நூலினுடைய அறிவை அந்த மாணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இலக்கணம். சரி, அந்த மாணவன் யாராகவெல்லாம் இருக்கலாம் என்றால், தன்னுடைய மகனுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கலாம். ஆசான் மகனே, தன்னுடைய ஆசிரியனுடைய மகனுக்கும் அவன் பாடம் கற்றுத்தரலாம். மண்மகன்,
மனிதனுடைய மண் என்றால் மன்னவன், அரசனுடைய மகனுக்கும் அவன் நூல் கற்றுத் தரலாம். தன் மகன் ஆசான் மகனே மண்மகன் பொருள் நனி கொடுப்போன். பொருள் கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குரு தட்சிணை கொடுக்கின்ற அனைவருக்கும் அவன் கற்றுத்தரலாம். அப்புறமா முக்கியமா ஒண்ணு போட்டார். தன் மகன் ஆசான் மகனே மண்மகன் பொருள் நனி கொடுப்போன். நனின்னா அதிகம், பொருள் அதிகம் கொடுப்போன். வழிபடுவோனே உரை கோளாளருக்கு உரைப்பது நூலே. இந்த நூல் உரைக்கப்படுவது யாருக்குன்னு சொல்றப்ப கடைசியா சேர்த்தர் என்னன்னா வழிபடுவோனே. அது என்ன வழிபடுதல்? அப்ப ஆசிரியனை வழிபடுதல். வந்தவுடனே ஆசிரியனுடைய திருப்பாதங்களிலே விழுந்து வணங்கி எழுந்து வணக்கம் செலுத்துகின்ற மாணாக்கர்களுக்கு உரைப்பது நூலே. சரி, இது வழிபடுவது என்ன என்பதை கொஞ்சம் அப்படியே சரி அதை பார்த்துடலாம். என்ன அதை முதல்ல பார்த்துக்கலாம். அடிக்கடி பல இடங்களிலே இந்த மாணவன் ஆசிரியனை வழிபடுதல் சொல்லப்படுகின்றது. ஒரு மாணவன் பாடம் கேட்கின்ற முறை எப்படி இருக்க வேண்டும் என்றால், கோடன் மரபே கூறும் காலை. அங்க ஆசிரியன் சொல்லுகின்ற இயல்பை சொல்ல வந்தேன். இப்ப கோடன் மரபே கூறும் காலை. ஒருவன் பாடம் கேட்கின்ற மரபை பற்றி கூற வேண்டும் என்றால் பொழுதோடு சென்றுனா என்ன? வகுப்பிற்கு டைமுக்கு 5 மணின்னா 4:45 போய் அமர்ந்து கொண்டு பொழுதோடு சென்று வழிபடன். இங்கேயும் சொல்றாரு, எடுத்த உடனே வழிபட்டு ஆசிரியனை வழிபடன். முனியான் ஆசிரியர் எப்படி இருந்தாலும் அவர் மேல் கோவப்படாமல், அது வாய்ப்பே இல்லை. முனியான் ஆசிரியர் மேல அவ்வளவு குற்றங்களை சாத்துகின்றார்கள் இக்காலத்திலே படிக்கின்ற பாடம் கற்கின்றவர்கள். அவ்வாறு அல்லாமல் ஆசிரியர்கள் மேலே குறையோ நிறையோ அவர்கள் மேலே எந்த விதத்திலும் நாம் கோபப்படக்கூடாது. வழிபட வேண்டும். முனியான் கோபப்படக்கூடாது. குணத்தோடு பழகி அவர் நல்ல குணங்களுடன் அவருடன் பழகி அவர் குறிப்பீர் சார்ந்துனா அவர் வாயால சொல்லாமலேயே அவர் என்ன மனத்தினாலே நினைக்கின்றார் என்று குறிப்பறிந்து அதன்படி நாம் செயல்களை செய்து யார் அந்த மாணவன் செய்ய வேண்டும். அவன் குறிப்பீர் சார்ந்து இரு என இருந்து சொல் என சொல்லி. இரு என இருந்துன்னா இங்க இருன்னா இருக்கணும். இது சொல் என்றால் சொல்ல வேண்டும். எந்த கேள்வியும் கிடையாது. இரு என இருந்து சொல் என சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தன் ஆகி. ஐயோ பாடமா, ஐயோ பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துல பெற்றோர்கள் ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. என் பொண்ணு எழுந்த உடனே இன்னைக்கு லீவான்னு கேக்குறாங்க. ஐயோ லீவா, ஐயோ இன்னைக்கு லீவான்னு கேட்கல, ஐயோ இன்னைக்கு லீவு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி இல்லாமல் பள்ளிக்கூடம் பாடம் கற்பதற்கு ஆர்வம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தாகம் எடுத்து தவிக்கின்ற ஒருவனுக்கு நீங்கள் ஒரு சொம்பு தண்ணீரை கொடுத்தால் எவ்வளவு ஆர்வத்துடன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் நீரை பருகுவானோ அந்த மாதிரி இருக்க வேண்டுமா. இரு என இருந்து சொல் என சொல்லி கவனிங்க. பருகுவன் அன்ன ஆர்வத்தன் ஆகி. பருகுதல்னா நீர் குடித்தல். நீ ஒரு தாகத்தில் இருக்கிற நீரை எவ்வளவு ஆர்வமாக பருகுவானோ அவ்வளவு ஆர்வமாக அவன் படிப்பதற்காக அங்கு பருகுவன் அன்ன ஆர்வத்தன் ஆகி சித்திர பாவையின் அத்தகவு அடங்கி. சரி, எல்லாம் அமர்ந்திருக்கின்ற மாதிரி அமர்ந்திருக்கிறது. எப்படி அமர்ந்திருக்கணுமா, ஒரு ஓவியத்துல வரைஞ்ச அந்த ஓவியத்தில் இருக்கின்ற மாணவன் எப்படி அசையாமல் எல்லா நேரமும் அப்படியே இருக்கின்றானோ அது மாதிரி சித்திர பாவையின் அத்தகவு அடங்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக. கலன்னா கொள்ளும் இடம், நெஞ்சுனா மனம். ஆசிரியர் சொல்வது எல்லாம் அந்த மனத்திலே வைத்துக் கொண்டு கேட்டவை கேட்டு. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாரு. கேட்டவை கேட்டுன்னு என்ன? ஒரு தடவை கேட்டாச்சு, நம்ம 2வது தடவை சொல்ல ஆரம்பிச்சாலே இப்ப மாணவர் என்ன சொல்றாங்க, ஐயோ அதான் சொல்லிட்டீங்களே அதை விடுங்க அடுத்தது என்னன்னு கேக்குறாங்க. போர் அடிக்காதீங்க, நான் ஒரு தடவை கேட்டுட்டேங்கிறாங்க. அப்படியே காலால அப்படியே தட்டுறாங்க. பொறுமை இழக்கிறாங்கல்ல. இங்க ஆசிரியர் என்ன சொல்கின்றார் என்றால், பாடம் கேட்டலினுடைய முறைமை என்ன அப்படின்னா, கேட்டவை கேட்டு. கேட்டவையே நாம் திருப்பி கேட்கணுங்கிறாரு. கேட்டவை கேட்டு
ஏன்னா அப்பதான் அவை விடாது உளத்து அமைத்து, பலமுறை கேட்டால்தான் அவை ஒண்ணும் விட்டு விடாமல் நம்முடைய உள்ளத்திலே அந்த கருத்துக்கள் அமையும். அவை விடாது உள்ளத்து அமைத்து எனப் போதல் என்மனார் புலவர். அப்புறமா ஆசிரியர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இனிமே நீங்க போலான்னு சொல்றப்பதான் போ எனப் போதல் என்மனார் புலவர். கவனிங்க, இது இன்னொரு தடவை சொல்றேன். கோடன் மரபே கூறும் காலை பொழுதொடு சென்று வழிபட்டு முனியான் கோபப்படான் குணத்தொடு பழகி அவன் குறிப்பிற் சார்ந்து இரு என இருந்து சொல்லென சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தனாகி சித்திர பாவையின் அத்தகவு அடங்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உளத்து அமைத்து போயென போதல் என்மனார் புலவர் என்று கூறுவார்கள் புலவர்கள். இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா வழிபடன் என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. அப்ப இப்படி பலமுறை வருகின்றதே இந்த மாணவன் வழிபட்டதுன்னா என்னன்னா, அப்போ காலையில நீங்க ஆசிரியனை பார்த்தவுடன் அப்படியே படார்னு ஒரு கால்ல விழுந்துருங்க, வேலை முடிஞ்சது, நீங்க தகுதி ஆயிடுவீர்கள், வழிபட்டு விட்டீர்கள் என்றால் அது அல்ல. இவர்கள் ஒரு வார்த்தைக்கு வைத்திருக்கின்ற டெஃபினேஷன் வச்சிருக்கிறாங்களே, அது அப்படியே ஒரு மலை மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கின்றது. இப்ப இவ்வளவு இடத்துல பார்த்தோமே வழிபடன்னு, வழிபடன் டிஃபைன் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அடலின் நீங்கான். இது எல்லாம் சேர்ந்ததுதான் வழிபாடு. இதுதான் வழிபாடுங்கிறது என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி. இப்ப அழல்னா நெருப்பு. நல்ல குளிர்கின்றது. இப்ப மார்கழி மாசம் மாதிரி குளிர், மலையில இருக்கிற மாதிரி குளிர்துன்னு வச்சுங்களேன். அப்ப நெருப்பு வைக்கிறாங்க, பக்கத்துல நெருப்பு கட்டி வைக்கிறாங்க. அப்ப அது ரொம்ப கிட்டக போச்சுன்னா நமக்கு அந்த நெருப்பு நம்மை சுட்டுவிடும். ரொம்ப எட்டக வந்தோம்னா நெருப்பின் பயன் இல்லாமல் குளிராகவும் குளிர் அதிகமாகிவிடும். அதனால வெகு தூரம் அந்த நெருப்பை விட்டு விலகுவதற்கும் அஞ்சி, மிக அருகிலே செல்வதற்கும் அஞ்சி, கரெக்டான ஒரு இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ்ல அமர்கின்றோம் அல்லவா, அது மாதிரி அழலின் நீங்கான் அணுகான், நெருப்பை விட்டு நீங்காமலும் அதே சமயத்திலே அது மிக அருகில வராமலும் பயத்துடன் இருக்கின்ற மாதிரி அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமோடு. அப்ப பார்க்கணும், இப்ப இந்த காலத்துல டீச்சர் ஹஸ் டு மூவ் ஃப்ரெண்ட்லி வித் ஸ்டூடெண்ட். அவங்க தோல் மேல ஏறி உட்காந்துக்கலாம், நம்ம மரத்து மேல ஏறிட்டு குதிக்கலாம், ஏதோ சொல்றாங்கல்ல. என்ன இருக்கு பாருங்க, இங்கெல்லாம் அஞ்சுன்னா பயத்தினாலே நீ விலகி போனாலும் அது நம் குளிரை, நாம் அந்த தீயினுடைய பயனை இழந்து விடுவோம். தீ சுட்டிவிடும், மிகவும் நெருங்கி வந்தால் அந்த பயம் இருக்கின்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கணுமா நம்ம. அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி நிழலின் நீங்கான். அதே இன்னொரு சமயத்துல நிழல் மாதிரி சில இடத்திலே நிழல் பெரிதாக தெரியும், சில இடத்திலே நிழல் அந்த உருவத்தினுடைய காலடியிலேயே மறைந்து விடுகின்ற மாதிரி, எந்த சமயத்திலே தெரியலாம், எந்த சமயத்திலே உடன் உறைவது தெரியக்கூடாத மாதிரி நிழலின் நீங்கான். அதுக்கு ஒரு சிறந்த மாணவன் ஆசிரியர் கதை பின்னாலே வருகின்றது. இன்னும் வாரங்கள் இருக்கின்றன அந்த கதைக்கு. நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமோடு. நிறைந்த நெஞ்சம்னா நெஞ்சத்திலே மனதிலே நிறைந்த அன்போடு எத்திரத்து ஆசான் ஓக்கும் அத்திரம் அறத்தின் திரியா படர்ச்சி வழிபாடே. இப்ப வழிபாடு தானே சொன்னோம், வழிபட வேண்டும்னு சொன்னார்ல. என்ன வழிபாடு? எத்திரத்து ஆசான் ஓக்கும், எதை செய்தால் ஆசிரியன் மகிழ்வான், படித்ததை உள்ளத்திலே வைத்து அதை பற்றி அழகாக எடுத்து சொன்னால், அதனுடைய பொருளை விவரித்து சொன்னால் ஆசான் மகிழ்வான். அப்ப எத்திரத்து ஆசான் ஓக்கும் அத்திரம், அதையே செய்து ஆசானை ஓக்க செய்து அறத்தின் திரியா படர்ச்சி. அறத்தின் திரியா, அப்ப ஆசான் மகிழ்வதற்கு அறமல்லாத செயல்களிலே ஆசான் மகிழ்ந்தான்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சிகரெட்டு குடித்தாருன்னா ஆசிரியர் மகிழ்வார்னு வச்சுங்க. எத்திரத்து ஆசான் ஓக்கும், இங்க சொல்றாருல, எதனாலே ஆசான் மகிழ்ச்சி அடைவானோ அதை செய்து அப்படின்னா, ஆசிரியருக்கு சிகரெட் வாங்கி கொடுத்த, ஏன்டா வாங்கி கொடுத்த, அதுதான் இருக்கே, எத்திரத்து ஆசான் ஓக்கும் அத்திரத்தை செய்தால் ஆசான் மகிழ்வான்கிறதுனால நான் செய்தேன், அதற்கு பெயர் வழிபாடு. அப்படி இல்லை, அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் போடுறாரு பாருங்க. எத்திரத்து ஆசான் ஓக்கும் அத்திரம், அந்த வழியானது அறத்தின் திரியாய், அந்த வழியானது அறத்தின்படி இருக்க வேண்டும். திரியானா அதுல இருந்து வேறுபடக்கூடாது, திரியக்கூடாது. அறத்தின் திரியாய் படர்ச்சி, அவ்வாறு செய்வது வழிபாடு என்று
இந்த முறையிலே கூறப்பட்ட வழிபாட்டை செய்து அந்த அந்த மாணாக்கர் அந்த ஆசிரியரிடம் தன் கல்வியை கற்க வேண்டும். இப்ப நீங்க கேட்கலாம், இதுவரை நாம் பார்த்த இந்த இந்த பெரும்பாலான இந்த குரு சீடர்கள், ஆசிரியர் மாணவர்களுடைய இதிலே இத்தகைய ஒரு வழிபாடோ, இத்தகைய ஒரு முறையோ இருந்ததா? அங்கே தெருவிலே நடக்கின்றது, கஞ்சி தொட்டியிலே நடக்கின்றது, காதறிந்த ஊசியும் கடைவழிக்கு வாராக்கான் என்று என்று ஒரு இறந்த வீட்டிலே நடக்கின்றது என்று பார்த்தால், அவையெல்லாம் நம்மை மாறு மானிடர்களுக்கு அல்ல, நம்மை மாதிரி மனிதர்களுக்கு அல்ல, நம்மை மாதிரி ஆசிரியர்கள் அல்ல அவர்கள். அவர்களுக்கு இவையெல்லாம் தேவையில்லை. அவர்கள் இருக்கின்ற நிலையிலே ஞானம் மாறியது என்பது வேற ஒரு நிலை. நமக்கு இவையெல்லாம் தான் இலக்கணங்கள். இப்படி வழிபட்டு அந்த ஆசிரியனை வழிபட்டு நாம் கற்றால்தான் நாம் ஞானத்தை பெற முடியும் என்று சொல்லி, இம்முறையில் கற்ற குரு சீடர் சிந்தனையை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று சொல்லி, இத்துடன் இந்த சிந்தனையை நான் பூர்த்தி செய்கின்றேன். ஒரு முக்கிய அறிவிப்பு, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டன்று நம்முடைய சாய்ராமன் அவர்கள் கோதாவரி நதியினுடைய கதையும் அதனுடைய சிறப்புகளையும் நம்முடைய சிந்தனை செய்ய இருக்கின்றார். வழக்கம் போல மாலை 4 மணிக்கு இதே லிங்கில் அந்த சிந்தனையை அவர் செய்ய இருக்கின்றார். அனைவரும் வந்து புத்தாண்டை ஒரு நல்ல சிந்தனையுடன் தொடர்வதற்காக அவர் இசைந்துள்ள அவரை பாராட்டி நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. முழுக்க எனக்கு எங்க ஊரை பத்தி ஃபுல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பெண்ணாகடம் என்று ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. இன்னைக்கு ரொம்ப அனுபவிச்சு கேட்டேன். நன்றி. அது இறையூர் வந்திருக்கேன், அதனால. ஓ, சரி சரி. நன்றிங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சிறப்பா இருந்தது சார். ஒரு சீடன் அவர் ஆசிரியர் எப்படி இது பண்ணணும், அந்த வழிபாடுன்னு சொன்னீங்க பாருங்க, அதை ரொம்ப விளக்கமா கொடுத்துட்டீங்க இன்னைக்கு. அந்த அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி நிழலின் நீங்கான் என்ற அந்த அந்த ஒரு பாட்டு போட்டு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. சீடன் ஒரு நல்ல உதாரணம். அந்த நிழல்ங்கிறது நல்ல ஒரு உதாரணம் தான். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப இருக்கு போல சாய்ராமன். ஓ, ஸ்பெஷல் இது. ஆமா, கோதாவரி நியூ இயர் ஸ்பெஷல். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. செஷன் ஃபீட்பேக் இருக்கிறதா உங்க கருத்து ஆசிரியர் சீடனுக்கு? டிராவலிங்ல இருக்கேன், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதனால தான் நான் பேசல. நிறைய பேசுறது இல்லையா, அப்புறமா பேசுறேன். சரி சரி. நந்தினி, பஞ்சாபகேசன், ஆனந்தி, வெங்கட சுப்பிரமணியன் ஐயா, உங்க சகோதரர் நினைக்கிறேன். அம்மையா வெங்கட சுப்பிரமணிய ஐயா என்னுடைய மூத்த சகோதரர், என்னுடைய வழிகாட்டி. லைன்ல இருக்காரு, ஆனா அவருக்கு எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னாரு முன்னால. வைதேகி,
இத்துடன் முடித்துக் கொள்ளலாமா? வேற யாரும் கருத்து இல்லை ரொம்ப என்று நன்றி. நானு ஜாயின் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெட்னஸ்டேவும் ஜாயின் பண்றேன். நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம பேச ஆரம்பிச்சு இவனுக்கும் பேசணும். சரி, வேற ஒன்றும் கருத்து பரிமாற்றம் இல்லை என்றால் புது வருடத்தன்று மாலை 4 மணிக்கு கோதாவரி நதியினுடைய சரித்திரத்தையும் பெருமையும் சாய்ராமன் சிந்திக்க உள்ளார் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.